கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் வாக்கியம் 12 வாசிக்கிறோம். பகை விரோதனை எழுப்பும், அன்போ சகல பாகங்களையும் மூடும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக பொறாமை அழிவை கொண்டு வரும் என்று சொல்லி சாலமோன் ஞானி மிகவும் நேர்த்தியாக எழுதுகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பொறாமை இருக்கிறது. சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது பெரியவர்கள் அல்லது வசதியானவர்கள், பாமர மக்கள், எல்லா விதத்திலும் பிசாசு இந்த பொறாமையை விதைத்துள்ளார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பொறாமை குடும்பத்திலே பிரிவினைகள், நண்பருக்குள்ளாக பிரிவினைகள், வேலை ஸ்தாபனத்திலே பிரிவினைகள், சமுதாயத்திலே பிரிவினைகள், அரசியல் ரீதியாக பிரிவினைகள், எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த பொறாமை அழிவை கொண்டு உள்ளது. எனவே ஒரு கதை ஞாபகம் வருகிறது. பர்மா நாட்டில் வாழ்ந்த ஒரு குயவனும் ஒரு சலவைக்காரனும் இருவருமாக வாழ்ந்து வந்தார்கள். இந்த சலவைக்காரன் தன் வேலையிலே மிகவும் ஜாக்கிரதையாகவும் உண்மையாகவும் பயந்து வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தான். அவன் துணி துவைக்கும் துணிகள் அனைத்தும் பார்க்கும்போது மிகவும் மென்மையாகவே இருக்கும். அவைகளை குறித்து அநேக ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். இந்த சலவைக்காரன் மிகவும் உண்மையுள்ளாக இருக்கிறான் என்று சொல்லி அநேகர் உதவி செய்தார்கள். அது மொத்தமாக அவன் வறட்சி அடைந்தான். இதனை கண்ட குயவன் மிகவும் பொறாமை அடைந்தான். அவருடைய வறட்சியை பார்த்து பொறாமை கொண்டு பகை பண்ண ஆரம்பித்தான். எனவே அவனுடைய வளர்ச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானித்து ராஜாவிடம் சென்று அங்குள்ள ஒரு கருப்பு யானையை வெள்ளையாக்கி தர வேண்டும், இவன் வெளுத்து தருமாறு கட்டளை செய்தான். இந்த கட்டளையை கேட்டவுடனே சலவைக்காரனுக்கு அவன் யோசிக்கின்ற காரியம் புரிந்துவிட்டது. உடனே அவர் ராஜாவிடம் சென்று யானையை உள்ளே நிறுத்து கழுவும் அளவுக்கு ஒரு பானை செய்ய வேண்டும் என்று சொல்லி கூறினான். அவன் பலமுறை எத்தனையோ முறை அவன் பானையை செய்தான். பானையை செய்த போது யானை கால் வைத்த உடனே அந்த பானை உடைந்து போயிடுச்சு. யானையின் அளவுக்கு பானை செய்வது முடியாத ஒரு காரியம். ஆனால் எவ்வளவோ நேரம் செலவழித்தும் வேறு தொழில் செய்ய முடியாமல் அவன் குயவன் மடித்து போனான், மறிந்து இறந்து போனான். எனவே இந்த கதையிலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றொரு வளர்ச்சி நமக்கு பிடிக்கவில்லை, மற்றவருடைய முன்னேற்றம் நமக்கு பிடிக்கவில்லை. ஒருவன் கஷ்டப்பட்டு முன்னேறினால் இன்றைக்கு அநேகர் தவறான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்புக்கு பலன் இல்லாமல் எப்படி போய்விடும்? அநேகர் அதை பொறாமையாக எண்ணி தவறான காரியத்திலே ஈடுபடுத்துகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் மற்றவர்கள் முன்னேற்றம் கொடுத்து பொறாமை கொள்ளக்கூடாது. ஆண்டவர் அவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பொறாமையாக எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, கல்வி நிறுவனமோ அல்லது எந்த ஒரு கம்பெனியோ, அது படிப்போ அது ஊழியமோ, எந்த விதத்திலும் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டு அருமையான கிறிஸ்துவ பிள்ளைகளே, பொறாமை கொள்வதை நிறுத்துங்கள். இது சாத்தானுடைய குணமாக இருக்கிறது. இங்கே வாசிக்கிறோம், உன் அயலானை குறித்து பொறாமை கொள்ளாதே, பொறாமை உன்னை பாவம் செய்ய வழிநடத்தும், நீ அழிவுக்கு நேராக செல்வாய் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். நல்ல நிலையில் இருந்த ஒரு லூசிபர், பரலோகத்திலே நேர்த்தியாக இருந்த அந்த கற்பனையை காப்பாற்றுவதற்காக இருந்த ஒரு லூசிபருடைய வாழ்க்கையிலே ஒரு பொறாமை வந்தது. அவனுடைய பொறாமையிலாக அவன் சாத்தானாக மாறினார். இன்னைக்கு நீங்கள் நானும் நம்முடைய எண்ணங்கள் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படியேப்பட்ட சிந்தனையிலிருந்து நீங்கள் நானும் மாற வேண்டும், அவனோடு கூட சந்தோஷப்பட வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமாய் வாழ வேண்டும், உதவி செய்ய வேண்டும். இல்லை என்றால் அந்த சலவைக்காரன் எவ்வளோ முன்னேற்றம் அடைந்தான். ஆனால் அந்த கைவனுடைய வாழ்க்கை பொறாமையாய் மாறி போச்சு. இதைவிட அவனுடைய முன்னேற்றத்தை குறித்து சந்தோஷப்பட வேண்டும், அவனிலிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படியே படங்களை காற்றங்களை கற்றுக்கொண்டு நீங்களும் முன்னேற்றம் அடையும் போது இதுதான் தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை நாம் கற்றுக்கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு, இந்த சமுதாயத்திற்கு உங்கள் மேலும் என் மேலும் வந்த கடமையை, நல்ல கருத்துக்களை நாம் கற்றுக் கொடுப்போம். இந்த சமுதாயத்தை நல்ல ஒரு சமுதாயமாக மாற்றுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.